ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸல்ல வாட்டர் மார்க் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுலயே ஒரு 2 மெத்தட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கா, இன்செர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க பிக்சர்னு இருக்கு. திஸ் டிவைஸ்ன்னு கொடுத்து நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது இதை நம்ம ஒரு இடத்துல வச்சு இதை அதோடைய டிரான்ஸ்பரன்சியை நம்ம குறைச்சு வாட்டர் மார்க்கா பயன்படுத்திக்கலாம் நம்மளோட பிக்சருக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்சர்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். இதுல ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட் பிக்சர்ன்ற ஆப்ஷன் இங்க இருக்கு. இதை செலக்ட் பண்ணி இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ இதே போல இன்னொரு டைப்பும் இருக்கு நமக்கு. இப்ப பாருங்க, இந்த பேஜ் லே அவுட்ல பேக்ரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இது கிரீட் மாதிரி வரும். இப்ப பாருங்க. ஸோ இப்படி நம்ம இது பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன டேட்டா வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணும்போது உங்களால அந்த வாட்டர் மார்க்கை இது பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க பிளாக் கலர்ல ஃபுல் ஷேடா வாட்டர் மார்க் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்னுடைய கலரை மாத்திக்கலாம். ஸோ இது மூலமா நீங்க 3 மெத்தட்ஸ் வாட்டர் மார்க் நம்ம பண்ண முடியும். ஸோ இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.